அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக தூத்துக்குடி நேசரத் டயசிஸ் அங்கு உள்ள திருச்சபை பிள்ளைகள் கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம். அதாவது மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நம் கண்காண உள்ள மேய்ப்பர்கள். ஒரு டயசிஸுக்கு ஒரு பிரதான மேய்ப்பர் பேராயர் தான். அப்போ இங்கு தூத்துக்குடியில ஆரம்பத்துல ஜெபச்சந்திரன் என்று ஒரு பேராயர் ஐயா இருந்தாங்க. அவர்கள் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு அவர்கள் டிஸ்பீஸ் ஆகி சம்பளம் இல்லாமல் கண்ணீரோடு அவர்கள் வெளியேறினார்கள். அடுத்தாற் போல இப்போ இருக்கிற பேராயர் அவர்களும் தேவ சகைபர் அவர்களும் வேதனையோடு சஞ்சலத்தோடு தன் பதவி காலம் முழுவதையும் கண்ணீரோடு நடத்தினார்கள். இப்பொழுது அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சம்பளம் இல்லாமல் இருக்கிறார்கள். 2 பேராயர்கள் தூத்துக்குடி நேசரத் டயசிஸ் உருவான பிறகு 2 பேராயருடைய வாழ்க்கை நம் கண் முன் இருக்கிறது. இந்த 2 பேராயர்களும் கண்ணீரோடு இன்று வரைக்கும் இருக்கிறார்கள். 2 பேரும் உயிரோடு இருக்கிறார்கள். 2 பேரையும் நான் நேரில் சந்தித்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு அறிந்திருக்கிறேன். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் 3வது பேராயரை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். இதற்கு நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், நல்ல வேதம் வாசிக்கிற பேராயர், நன்றாக ஜெபிக்கிற பேராயர், நன்றாக பிரசங்கம் பண்ண தெரிந்த பேராயர். அதாவது அது கலையோடு ஒரு கவர்ச்சியோடு பேசுகிற சொல்லவில்லை, ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லுகிற பேராயர், பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பேராயர், பிசாசுகளை துரத்துகிற வல்லமை உள்ள பேராயர், வியாதியஸ்தர் மீது கை வைக்கும் பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்குரிய பேராயர். இப்படிப்பட்டவர் தேர்ந்தெடுக்க இப்பொழுது எஸ்டிகே ராஜன் அண்ணை அணியில 4 பேரை நிறுத்துகிறார்கள். அதே போல டிஎஸ்எஃப் அணியிலையும் 4 பேரை நிறுத்துவார்கள். இது நாம் அறிந்த உண்மை. அதாவது 2 அணிகள் இருக்கிறார்கள். 2 அணி சார்பிலும் 4 பேரை நிறுத்துவார்கள். நாம் ஆன்மீக அணி சார்பில் நான் சீனியாரிட்டி படி நான் நிறுத்த வேண்டும் எடுத்தோம். ஆனால் அது எல்லாம் உளப்படி ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த 4 8 பேர் இப்போ சுயேட்சையாக அணி சாராமல் நிற்கிறார்கள். இதுல யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இதுல நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, இவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் விஷயத்துல, பண விஷயத்துல, இதுல தவறு செய்யாதவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். முதல்ல பெண்கள் விஷயம், 2வது பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல கரைபடாதவர்கள், 3வது நன்றாக ஜெபிக்கிற ஜெப வீரர், நன்றாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்கள், நன்றாக வைராக்கியமா புல்பிட்டில் அடித்து பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள். இப்படி அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் செயலிலும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் நாம் தேர்ந்தெடுக்க. இதுல அணி நீங்க பார்க்காதீங்க, அவங்க அந்த அணியா இருக்கட்டும் இந்த அணியா இருக்கட்டும். ஆனா ஜெயிப்பதற்கு ஒரு அணி தேவை. ஏனென்றால் அவர்கள் வாக்குகள் வேண்டும். ஆகவே நீங்க அணியை பார்த்து ஒருவரை தேர்ந்தெடுக்காமல் இந்த கனி இருக்குதா என்பதை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அணியை மாத்திரம் பார்த்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 பேராயர்கள் எப்படி சிக்கிக்கொண்டு திவங்கிக் கொண்டு இன்றைக்கு விற்கவா விழுங்கவா என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலைமை இனி வரக்கூடாது. நான் காட்ஃப்ரே நோபல் இதை தலையிடுகிறேன். இனி அந்த 3வது பேராயர் இந்த மாதிரி பிரச்சனைக்குள் தள்ளப்படக்கூடாது. நம்முடைய தூத்துக்குடி நேசரத் டயசிஸ்ல சிறப்பான பேராயர், அதாவது திருச்சபை வளர வேண்டும். பாருங்க, எல்லா கிராமத்திலையும் குட்டி குட்டி சர்ச்செல்லாம் பாஸ்டேட் ஆகிடுச்சு. இப்போ முதலூர் புதூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குட்டி 1.25 தெரு தான். அதில் திருச்சபைக்கு வர்றவங்க 10 பேர் 5 பேர் வராங்க. அதில் வயதானவங்க, சின்ன பிள்ளைகள், அவ்வளோதான். அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு குட்டி ஊரை ஒரு பாஸ்டேட் ஆக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு கீழே நம்ம 7 சபைகளை உருவாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிறைய எல்லா ஊரையுமே தனித்தனி, அதாவது கிளை சபைகள் எல்லாம் பாஸ்டேட் ஆக்கியாச்சு, பாஸ்டேட் சேர்மன் போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன வேலை? ஒவ்வொரு கிளை சபைகளை உருவாக்க வேண்டும். பாஸ்டேட் சேர்மன், நீங்க அதை கவனிக்கணும். பாஸ்டேட் சேர்மன் ஒரு பெரிய கிரீடம், பொறுப்பு, பதவி என்று நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த காலத்தில், அந்த 4 வருட காலத்தில் நீங்கள் எத்தனை சபைகளை உருவாக்கினீர்கள், எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செய்தீர்கள்? இதுதான் ஆண்டவர் கணக்கு கேட்பார். கவுன்சில் சேர்மன் என்று சொன்னால் அந்த கவுன்சிலுக்கு பெரிய ராஜா என்று சொல்லி பிரமிப்போடு இருக்க வேண்டாம். உங்களுக்கு கீழ் உள்ள அத்தனை பாஸ்டேட்டையும் அத்தனை கிளை சபைகளையும் நீங்கள் மோட்டிவேட் செய்து, உங்கள் கீழ் பணிபுரிகிற ஆயர்களையும் உபதேசியர்களையும் மோட்டிவேட் செய்து அவர்களை ஊழியக்காரர்களாக அனுப்புங்கள். கிராமத்திற்குள், இயேசு அறியாத கிராமத்துக்கு அனுப்பி சுவிசேஷ அறிவிக்க வையுங்கள். இடங்களை வாங்குங்க, ஆலயங்களை கட்டுங்க. இதுதான் வளர்ச்சி. இதை செய்ய வேண்டும். ஆகவே இனி வரக்கூடிய பேராயர் 6 கவுன்சில் சேர்மனையும் தான் கட்டுப்பாட்டை வைக்கிறவராக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் மூலம்தான் வர முடியும். அதற்காக அரசியல்வாதி கிட்ட அடிமைகளாக இருக்கக்கூடாது.
அவர்களை மீறியும் செய்யக்கூடாது. இப்ப பர்னபாஸ் பேரையரை பார்த்தீங்கன்னா எல்லாம் தலைகீழ அவரை மீறி போயா அப்படின்னு சொல்லி டிஎஸ்சிக்கு தூரத்துக்கு போட்டு நான் தான் எல்லாம் ராஜா வாக்குன்னு சொல்லி அப்படியும் செய்யக்கூடாது. அதாவது நமக்கு சட்டத்திட்டங்கள் இருக்குது அல்லவா. டிடிடிஏ என்று சொன்னால் அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. நம்ம தூத்துக்குடி நேஷனல் டயசிஸ்க்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. சிஎஸ்ஐடிஏக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. சிஎஸ்ஐ செனாடுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. இந்த சட்டத்திட்டத்தின்படி நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் தவிர இந்த அதிகாரங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு அடிமையிலாகி அவர்களில் கையெழுத்து போடி என்றால் போட்டுவிடக்கூடாது. அது சரிதானா? அவர்கள் இவரை தூக்கி அடி என்று சொன்னால் டிரான்ஸ்பர் அடிக்கக்கூடாது. இது சரிதானா? இது நியாயம்தானா? இதுல தர்மம் இருக்கிறதா? இதை செய்தால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுமா என்பதையெல்லாம் ஒரு பேராயர் ஆராய வேண்டும். நீங்க கொடுங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். என்ன பிஷப் ஆக்கிட்டீங்க, அதனால நீங்க என்ன சொன்னாலும் கையெழுத்து போட்டு தரேன். அப்படி பண்ணினீங்கன்னா இந்த 2 பேராயர் வடிக்கிற கண்ணீரை தான் 3வது பேராயர் வடிப்பீர்கள். அப்படி வரக்கூடாது. நீங்க உங்களை உருவாக்குனவங்களை அதுக்காக நன்றி மறக்க சொல்லல. உங்களை உருவாக்குற அணிக்காரங்களை நீங்க நன்றி மறக்க சொல்ல, அது தப்பு. நீங்க நன்றி மறக்க கூடாது, துரோகியாவும் மாறக்கூடாது, நன்றி எழுதல நீங்க மறக்கவும் கூடாது. நீங்க உங்களை உருவாக்கிய அணி தலைவர்களுக்கு நீங்க விசுவாசத்தோடு நன்றியோடுங்க. ஆனால் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அடிமையாகவும் இருக்கக்கூடாது. நியாயம் தர்மம் பார்க்க வேண்டும் அல்லவா. ஒரு பேராயர் என்றால் அந்த மாவட்டத்துக்கு ஒரு ராஜா போல. அப்ப நியாயத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள் ராஜா கிட்ட. அப்ப பேராயர் மக்களை அணுகக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களை தேடி வருகிறவர்களை நீங்கள் அணுக வேண்டும். அவர்கள் குறைகளை கேட்க வேண்டும். அதை உடனடியாக நீங்கள் சரி செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் பிரதான மேய்ப்பன் பேராயர். இதெல்லாம் நீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனிதரை நான் மனதில் வைத்திருக்கிறேன். அதை அநேகர் அதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அது வியப்பாக இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒருவரை மனதில் வைத்தவரை வெளியே சொல்லவும் இல்லை. ஒரு சில 2 நண்பர்கள் இப்பொழுது ரீசெண்டாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அது இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் அவருக்கு சித்தமானவளை கொண்டு வரட்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட மனிதரை இவர்தான் வர வேண்டும் என்று ப்ரமோட் செய்வதற்கு நாம ஏஜென்சி கிடையாது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நிறைவோடு நீங்க ஜெபிங்க. விசேஷமாக பெண்கள், வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் அதிகமாக நீங்க ஜெபிங்க. வயதானவர்கள் ஜெபிங்க. இந்த முறை சக்சஸ் ஆகணும். அருமையான ஒரு பேராயர். அவர் ரிட்டையர்ட் ஆகும் வரைக்கும் ஒரு குறை இல்லாமல், அவரும் சஞ்சலப்படாமல், அவரும் கண்ணீர் வெடிக்காமல், மக்களையும் கண்ணீர் வெடிக்க வைக்காமல், நல்ல அன்போடு, பாசத்தோடு, நிர்வாக திறமையோடு, அத்தாரிட்டி வேண்டும். அது மோதிரத்தை மாட்டி செங்கோலை கையில கொடுத்தாச்சுன்னா அப்புறம் பணிஞ்ச மாடுமே இருக்கக்கூடாது. அத்தாரிட்டி. ஒரு ஆர்டர் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அத்தாரிட்டி. அந்த ஆர்டரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதற்காக ஏற்றி விட்ட ஏணியை கீழே தள்ளி விடக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். உங்களை ஏற்றி விட்ட ஏணி ஏதாவது ஒரு அணியா இருக்கும். அந்த ஏணியை கீழே தள்ளி விட்டா துரோகம். அந்த துரோகத்தை நீங்க செய்யவே கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும். அதே போல நம்மளை ஏற்றி பிஷப் ஆக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மொத்த கொத்தடிமையாவும் ஆகக்கூடாது. அவர்கள் சொல்கிற நல்ல காரியங்களுக்கு நீங்க செய்தி கொடுக்க வேண்டும். சில காரியங்களை உங்க அணியில உள்ள போட்டியில அதை அப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், அந்த அணிக்காரங்க அதனால இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அதில் விவேகமாய் நடக்க வேண்டும். அதுல ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அவர் சொல்றபடிதான் நீங்க செய்ய வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நீங்க செய்யணும். சரி, நம்மளை பிஷப் ஆக்கிட்டாங்க, அதனால இவங்க என்ன சொன்னாலும் சரி. அப்போ என்ன நடக்கும்னா, உங்களால பாதிக்கப்பட்டவங்க கண்ணீர் வெடிப்பாங்க அல்லவா, அந்த கண்ணீர் தான் உங்களையும் சும்மா விடாது, உங்க பிள்ளைகளையும் சும்மா விடாது. இதுதான் சாபம். நீங்க பிஷப் ஆகிட்டாங்கிறதுக்காக அவங்க சொல்லலாம் கையெழுத்து போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு குடும்பம் கண்ணீர் வெடிக்கும். அந்த கண்ணீர் தேவ சமூகத்துல போய் நிற்கும். அப்பொழுது அவர்கள் வடிக்கிற கண்ணீர் உங்களுக்கு சாபமாக மாறும். ஆகவே உருவாக்கினவர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. உருவாக்கினவர்களை, ஏற்றி விட்டவர்களை நீங்கள் உதறி தள்ளி விடாதீர்கள். அவர்கள் சொல்கிற நியாயமான கருத்துக்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். அநியாயமான ஒரு காரியமாக இருந்தால் அதற்கு நோ என்று சொல்ல வேண்டும். இதுதான் அத்தாரிட்டி. நீங்க பதவி ஏற்ற பிறகு நீங்க யூ ஆர் அ பாஸ், யூ ஆர் அ சர்வன்ட் ஆஃப் காட், யூ ஆர் அ கிங். நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீர்களோ அதுதான் அதிகாரமா இருக்க வேண்டும். இப்படி செய்யக்கூடிய அருமையான பேராயர் எடுக்க வேண்டும். அதே போல திருநெல்வேலியில பர்னபாஸ் ஐயாவுக்கு வர்ற மார்ச்சோட பீரியட் முடிகிறது. இங்கேயும் தேர்தல் பாரதிதாசன் ஐயா அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அது எப்படி முடிய போகிறது என்பது வியப்பாக இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, பேராயர் தேர்தலுக்குரிய வேலைகளும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டுவிடும். ஆகவே இந்த ரெண்டும் நம்முடைய சொந்த டிடிடிஏ, நம்ம தாய் சபை, நம்ம சொந்த டயசிஸ், சிஎஸ்சியோட அஃபிலியேட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம சொத்துக்கள் எல்லாம் டிடிடிஏ பேர்ல தான் இருக்கு. காங்கிரிகேஷன் டிடிடிஏ பேர்ல தான் இருக்கு. எல்லா பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே டிடிடிஏ தான் இருக்கு. ஏன்னா நேசரத்தில் மாத்திரம் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பத்திரத்தை சிஎஸ்சிடியில் போட்டாங்க. அதில் தப்புகள் இருக்குது, அது பண்ண முடியாது. ஒரு ட்ரஸ்ட் டு ஒரு ட்ரஸ்ட் அப்படி மாற்ற முடியாது. கடையை விற்க முடியாது. ஆகவே இது நம்ம சொந்த தாய் சபை. 1919 ஆரம்பிக்கப்பட்ட தென்னிந்திய இது திருநெல்வேலி திருமண்டல இதில் தான் ஒரு அங்கத்தினர் தான் தூத்துக்குடி நேசரத் டயசிஸ். ஆகவே நாம் எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள். நம்முடைய திருமண்டலத்தை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய எல்லாருடைய பாரமாக இருக்கட்டும். நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டும் நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை கொடுப்பதாக. God bless you.